வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் இன்னைக்கு நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா போலி. ஆமாங்க, போலி கார்த்திகெல்லாம் வருது. ஸோ போலி பண்ணாமல் இருக்க முடியுமா? அதுவும் போலி பண்ணாமல் நம்ம இது செய்ய முடியாமல் இருக்க முடியுமா? ஸோ நம்மளுக்காக இன்னைக்கு போலி செய்ய போகிறேன். இன்னைக்கு போலிக்கு நான் 1 டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன். எப்பவும் மைதா மாவில் தான் எல்லாரும் போலி பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் கோதுமை மாவுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ கோதுமை மாவில் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ 1 டம்ளர் நான் கோதுமை எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு 2 முட்டை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிடுங்க. டோவை கொஞ்சம் ஸ்டிக்கியாக பசைஞ்சுக்கோங்க. இப்படியே ஒட்டுற மாதிரி, சரிங்களா? இப்படி ஒட்டுற மாதிரி, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா முழுமை பசைஞ்சிடாதீங்க, உருண்டையாக பசைஞ்சிடாதீங்க. லைட்டாக ஸ்டிக்கியாக இந்த ஒட்டு மாதிரி அது மாதிரி பசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா தோசையாயிரும், ரொம்ப கெட்டியாக பசைங்கன்னா பூரி ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிக்கி மாதிரி பசையணும், ஒட்டுற மாதிரி. ஸோ மாவு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டும். இந்த இப்படி எடுத்திங்கன்னா இப்படி ஒட்டும். ஸோ இந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிலே பசைஞ்சுக்கோங்க. இது மேலே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா இதில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். ஊறினா தான் நல்லா பஃபியாக வரும். நீங்கள் உடனே பண்ணுறீங்கன்னா ஒரு 1 ஹவராவது அட்லீஸ்ட் ஊற வைங்க. இது போலிக்கு மட்டுமே எப்போவுமே நல்லா ஊறி வந்தால் தான் இது நல்லா இருக்கும். ஊற போலி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ளஃபினஸ் வரும், நல்லா இருக்கும் அது. நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு கட்டி வெல்லத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா கரைய வச்சுக்கோங்க. கரைஞ்சோன்னே இதில் நம்ம ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் உள்ளே போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு பாகு பதத்தில் வரணும். நல்லா கொதிச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாகு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த பாருங்க நல்லா இப்படி இதாகுதுங்களா? இந்த இது நிற்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, நான் தேங்காய் ஒரு மூடி ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் போட்டுருங்க. என்ன பண்ணுங்க, இது நல்லா கலர் விட்டுக்கோங்க. தேங்காயும் இதையும் நல்லா கலர் விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு அச்சு போட்டு நான் இந்த இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கூட வேணுன்னா நீங்கள் வெல்லத்தை இன்னும் கூட போட்டுக்கோங்க. இன்கேஸ் இல்லை உங்களுக்கு வெல்லம் கம்மியாக வேணும், சுகர் கம்மியாக நினைக்கிறீங்கன்னா இன்னும் கம்மி வேணால் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் இது தேவைனால நான் ஒரு அச்சு போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த தேங்காயும் இதுவும் சேர்ந்து வெல்லத்தோடு சேர்ந்து அப்படியே நல்லா அந்த தேங்காய்க்குள்ளே நல்ல சாறுலாம் இறங்கி அப்படியே நல்லா இந்த இது ஒரு நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு வரும்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கலரி வச்சுக்கோங்க. பாருங்க, இது இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இது அடுப்பை அணைச்சிட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக இது கெட்டியாயிடும். ஸோ அதனால இந்த பதத்திலே எடுத்துருங்க, இல்லாட்டா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த பதத்தில் வச்சா போதும். அடுப்பு அணைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ நல்லா இது மாதிரி வச்சாதான் நல்லா சாஃப்டாக வரும், நல்லா ப்ளஃபியாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், குட்டி குட்டியாக உருண்டையாக நம்ம பிடிச்சிப்போம்ல. எப்போவுமே நம்ம
இதுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் நீங்கள் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை போட்டுருங்க சரிங்களா. உருண்டை இது மாதிரி. ஸோ இது வந்து நல்லா உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 உருண்டை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு முதல்ல இலையை எடுத்து வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் நல்லா எண்ணெயை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாவை நல்லா இப்படி எடுத்து இப்படி 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 வச்சு இப்படி இப்படி தட்டிக்கோங்க. கையில் எண்ணெய் தொட்டு இது மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணியிருக்க பூர்ணத்தை இதில் வச்சிடலாம். இதை வந்து நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பூர்ணம் வேணுன்னா நிறைய பூர்ணம் வச்சு பண்ணுங்க. ஸோ பூர்ணத்தை வச்சு நம்ம எப்படி கொழுக்கட்டையெல்லாம் மூடுவோம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி நல்லா இதை மூடிடுங்க. அது மாதிரி இதை நல்லா மூடிடுங்க. எடுத்து மாதிரி வச்சுட்டு தட்டுங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட போடி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் தோசைக்கல் தவா போட்டு 1 ஸ்பூன் நெய் நல்லா ஊற்றி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. தவாவில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாவை அப்படி இப்படி வச்சு இலையோடு வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சு இப்படி எடுத்துருங்க. வச்சு எடுத்துட்டு இப்படி நல்லா இதாகட்டும். இதை வந்து நம்ம இப்படி இந்த பக்கம் ஒரு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா பொசியாக வருது பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், லைட்டாக மேலே வேணால் கொஞ்சம் நெய்யை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம திருப்பி போட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ எடுத்துடலாம். ஸோ திருப்பி போட்டு எடுத்தாச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியாக யம்மியான போலி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நாள் செய்வாங்க. இது வந்து இப்போ பரணி கார்த்திகை அன்னைக்கு செய்கிறது இந்த டிஷ்ஷு. ஸோ இந்த டேஸ்டியா யம்மியான வந்து டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அப்புறம் வாருங்க, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி டேஸ்டியாக எம்மியாக ஒரு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்காக செஞ்சு தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுடன் சந்திக்கிறேன். பாய்.